என்னம்மா இதுதான் மணிமங்கலமா? ஆமாங்க ஆண்டி. ஊரு ரொம்ப அழகா இருக்குமா? ஆமா ஆண்டி. நம்பி வந்தவங்கள கைவிடவே விடாது. கை நிறைய கொடுத்து அனுப்போம். அப்படியா? ஆமா, உங்களுக்கும் கொடுத்து அனுப்போம் பாருங்க. ஏங்க நான் சொல்லல, ஊரு பேரே மணிமங்கலம். மணிமங்கலம். இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? மாப்பிள்ள ரொம்ப அவசரப்படுறாரு போலயே. அப்படியே என்ன மாதிரியே சூதுவாது தெரியாம வளர்ந்துட்டான். கொஞ்ச நேரத்துல எல்லாமே தெரிய போகுது பாருங்க. அண்ணா, இந்த வர ரைட்ல திரும்புங்க. சரிங்க மேடம். கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணே. என்னம்மா இங்க கூட்டிட்டு வந்திருக்க? உங்க பையன் மாமனார் வீட்டுக்கு போகணும்னு சொன்னாரே. அது சிதம்பரம் ஐயா வீடு. சிதம்பரம் ஐயா வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா, நீங்க என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறேன்னு நினைச்சிட்டீங்களா? அம்மா, ஏன் போலீஸ் ஸ்டேஷன் பார்த்து பயப்படுறீங்க? நாங்க என்ன தப்பா பண்ணிருக்கோம்? நாங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். நாங்க எதுக்கு பயப்படணும்? அப்புறம் என்ன? சரி, கொஞ்சம் கீழே இறங்குங்க. எதுக்கு? அட, எதுக்குங்க நீங்க பதறீங்க? தப்பு பண்ணாதானே பயப்படணும். பொண்ணு பார்க்க தானே வந்திருக்கீங்க. ஆமா. அப்புறம் என்னங்க, இறங்குங்க. சார், நீங்களும் தான் இறங்குங்க. இங்க பாருமா, நாங்க சிதம்பரம் ஐயா வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறோம். அவர் யாருன்னு தெரியும்ல? இந்த ஊர்லயே அவர் பெரிய மனுஷன். என்னங்க நீங்க? நான் தான் உங்களை அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். நீங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சிதம்பரம் ஐயா வீட்டுக்கு தான் போறோம். ஷார்ட் கட்டா இப்படி பூந்து அப்படி போயிடலாம். கொஞ்சம் உள்ள மட்டும் வரீங்களா? எதுக்கு? நாங்களாம் வரமாட்டோம். ரோட்ல இருக்கிறவங்கள கார்ல ஏத்திட்டு வந்து லந்து பண்றியா? இந்த வேலையில எங்க கிட்ட வச்சுக்காத. உங்களை மேடம் உள்ள கூப்பிடுறாங்க, போங்க. எங்களது கூப்பிடுறாங்க? சிதம்பரம் ஐயா பேத்திங்கள்ல ஒரு பொண்ணு போலீஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அங்க என்ன நடக்குது நம்ம எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது? தம்பி, என்னப்பா இது? எத்தனை தடவை ஃபோன் பண்றது? ஃபோன் ஒரு நேரம் கிடைக்குது, கிடைக்க மாட்டேங்குது. என்னதான் உன் பிரச்சனை? சார், நீங்க இருக்க ஊருக்குள்ள பாதி இடத்துல சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம்? சரி, அங்க போயிட்டியா? பொண்ணை பாத்துட்டியா? அதெல்லாம் இருக்கட்டும் சார். சிதம்பரம் ஐயா பேத்திகள்ல ஒரு பொண்ணு போலீஸா? ஏன் கேக்குற? போலீஸா இல்லையா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? என்னங்க நீங்க இப்படி கோத்து விட்டீங்க? நாங்க நல்லா மாட்டிக்கிட்டோம். என்னையா பிரச்சனை? நாங்க வர வழியில கார் ரிப்பேர்னு நின்னுட்டு இருக்கப்போ ஒரு பொண்ணு வந்து லிஃப்ட் கொடுத்து கூட்டு வந்தா. பார்த்தா நேரா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாட்டிட்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். யாரு அந்த சிதம்பரம் பேத்தியா? தெரியல சார். பேரு நர்மதான்னு சொல்லுச்சு. நர்மதாவா? சார், என்ன சார் நீங்களே ஷாக் ஆகி கேக்குறீங்க? அவ்வளவு பெரிய ஆளா அவங்க? யோ, அவ ஒரு இம்சை பிடிச்சவையா? அவகிட்ட ஏன் மாட்டுனீங்க? யோ, இறங்க மாட்டியா? உனக்கு வேற தனியா சொல்லணுமா? வெளியே வா. வா மேடம், இதோ வரேன் மேடம். ஏ, போனை கட் பண்ணிடாத, அப்படியே லைன்லயே கொண்டு போ. சரி. என்ன பாச்சு? நாம அனுப்பின ஆளுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்களாமா. காரு ரிப்பேர் நின்னவங்கள நர்மதா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்கா. எதுக்கு? பொண்ணு பார்க்க போனது ஒரு குத்தமா? என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலடா. இவளை பார்த்தாலும் எரிச்சலா இருக்கு. நமக்குள்ள வந்து சேர்றா பாருங்க. வாங்க. போங்க. ஸ்பீக்கர் போடுங்க.
இதை உள்ள வச்சிருங்க. ஓகே மேடம். வாமா வா. இவங்க தான் மேடம். ஏட்டண்ணா, மேடம். அதை எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். நீங்க தான் என் அக்காவை பொண்ணு பார்க்க வந்தவங்களா? ஆமாமா. என்னம்மா நீங்க பொண்ணு பார்க்க வந்தவங்கள இப்படித்தான் மரியாதை இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிறது? மரியாதை தானே எதிர்பார்க்கறீங்க, அதனால தாராளமா கொடுத்துடலாம். ஏதோ இதான் என் அக்கா ரோகிணி. எப்படி பொண்ணு அழகா இருக்காளா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னம்மா இது, ஊர்லயே பெரிய இடம்னு சொன்னாங்க, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பொண்ணு காட்டுறீங்க? ஓ, உங்களுக்கு பெரிய இடமா வேணும்ல? புழல் ஓகேவா? சேலம், பாளையங்கோட்டை, திருச்சி எல்லாமே பெரிய இடம்தான். என்னம்மா இது, நாங்கெல்லாம் என்ன தப்பு பண்ணோம்? பொண்ணு பார்க்க வந்தது ஒரு குத்தமா? உங்களுக்கு பிடிக்கல அவ்வளவுதானே? சரி டேய், இந்த சம்பந்தமே நமக்கு வேண்டாம், போலாம், கிளம்பு. ஒரு நிமிஷம். என்ன வழி மறைக்கிறாரா? அப்படிலாம் தப்பிச்சு போயிட முடியாது. என்னக்கா மாப்பிள்ளை வீட்டுல இப்படி கோச்சிட்டு போறாங்க? அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னு வேற வருத்தப்படுறாங்க.